என் அன்பு மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று குரோமோசோமல் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், குரோமோசோம் அடிப்படையிலான பாரம்பரியம் அப்படிங்கிற ஒரு லெசனில் அனியூப்ளாய்டி என்று அழைக்கப்படுகின்ற ஒரு கான்செப்ட் குறித்து ஒரு சிறு அறிமுகம். அது தொடர்பாக போட்டித் தேர்வுகளிலே கேட்கப்பட்டுள்ள வினாக்களை விளக்கலாம் என்று இருக்கிறேன். ஆர் யூ ரெடி? எந்த ஒரு கான்செப்ட் நம்ம எடுத்துட்டாலும் ஃபஸ்ட் அதை டிஃபைன் பண்ணிவிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் நம்ம கொஷினுக்கு போவோம். ப்ளாய்டி உங்களுக்கு தெரியும். ப்ளாய்டினா மடியம் என்று கூறுவார்கள். அந்த ப்ளாய்டி மீன்ஸ் வேரியேஷன், வேறுபாடு. எதில் வேறுபாடு இருக்கலாம்? எதர் இந்த குரோமோசோமல் செட் நம்பர் ஆர் குரோமோசோமல் நம்பர். குரோமோசோம் கற்றைகளின் எண்ணிக்கையிலேயோ அல்லது குரோமோசோம்களின் எண்ணிக்கையிலேயோ மாற்றம் ஏற்பட்டால் அதை ப்ளாய்டி என்று கூறுவார்கள். அதை யூப்ளாய்டி அனியூப்ளாய்டின்னு ரெண்டாக பிரிச்சிருக்கான்னு உங்களுக்கு தெரியும். இன்று நம்ம பார்க்க போகிறது அனியூப்ளாய்டி. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா வேரியேஷன் தட் இன்வால்வ்ஸ் குரோமோசோமல் நம்பர். குரோமோசோம்களின் எண்ணிக்கையில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றத்தினைத்தான் அனியூப்ளாய்டி என்று அழைப்பார்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக டிஃபைன் பண்ணணும்னா it is a condition in which diploid number is altered. Diploid number அப்படின்னா டிப்ளாய்டுனா இருமயம். இருமய குரோமோசோம்களின் எண்ணிக்கையிலே ஒரு மாற்றம் ஏற்படும். either by addition or deletion of one or more chromosome. அந்த இருக்கற்றை குரோமோசோம் தொகுதியிலே எப்படி மாற்றம் ஏற்படும்? ஒரு குரோமோசோமோ அல்லது இரண்டு குரோமோசோமோ நீக்கப்படுவதாலோ அல்லது ஒரு குரோமோசோமோ ரெண்டு குரோமோசோமோ சேர்க்கப்படுவதாலோ ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம். அப்போ குரோமோசோம் நம்பரில் மாற்றம் வரும், சேர்க்கறதுனால மாற்றம் வரலாம், நீக்குவதினால் மாற்றம் வரலாம். அதுதான் நம்ம அனியூப்ளாய்டின்னு சொல்லுவோம். இந்த அனியூப்ளாய்டியை ரெண்டாக பிரிச்சிருக்கா. ஒன் இஸ் ஹைப்பர்ப்ளாய்டி. ஹைப்பர்னா இன்க்ரீஸ் இன் நம்பர்னு அர்த்தம். குரோமோசோம்களின் குரோமோசோம்களின் எண்ணிக்கை அதிகரித்தல். அடுத்தது ஹைப்போப்ளாய்டி அப்படின்னா குரோமோசோம்களின் எண்ணிக்கை குறைதல். இது ஒன்று பற்றி பார்க்க போகிறோம். ஓகேயா? ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது ஹைப்பர்ப்ளாய்டி. இந்த ஹைப்பர்ப்ளாய்டி அப்படின்னு வர சமயத்தில் இன்க்ரீஸ்னு உங்களுக்கு தெரியும். நம்ம ஹார்மோன்ஸ்லாம் ஜுவாலஜியில் படிக்கிறப்ப ஹைப்பர் செக்ரேஷன் ஆஸ் வெல் அஸ் ஹைப்போசெக்ரேஷன்னு படிச்சிருப்போம். அதிகமாக சுரந்தாலோ அல்லது ஹார்மோன்கள் குறைவாக சுரந்தாலோ பாதிப்பு ஏற்படும்னு உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிவிட்டு இங்கே ஓடி வரேன். அதே மாதிரி தான் இதுலேயும் ஹைப்பர்செக்ரேஷன் ஆஃப் சொமேட்டோட்ரோபிக் ஹார்மோன். ஜுவாலஜியில் பிட்யூட்டரி கிளாண்ட் படிக்கிறப்ப STHன்னு ஒரு ஹார்மோன் படிச்சிருப்பேன். சொமேட்டோட்ரோபிக் ஹார்மோன் இது நிறையா சுரந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். குழந்தைகள்கிட்ட என்னாகும்? ஜெய்ஜாண்டிசம், ராட்சசத்தன்மை ஏற்படும் என்று படித்திருப்பீர்கள். குறைவாக சுரந்தால் ஹைப்போசெக்ரேஷன், டுவார்ஃபிசம், குள்ளத்தன்மை ஏற்படும் என்று படித்திருப்பீர்கள். பெரியவர்களிலே அதிகமாக சுரந்தது என்றால் ஹைப்பர்செக்ரேஷன், பெரியவங்கள்ட்ட வாட் வில் ஹேப்பன்? அக்ரோமிகாலிலாம் படிச்சிருப்பீங்க. அதனால் குறைந்த அதிக சுரப்பும் பாதிப்பு, குரோமோசோம்களின் எண்ணிக்கை அதிகரித்தாலோ குறைந்தாலோ பாதிப்புன்னு தெரியும். இப்போ நம்ம ஹைப்பர் பார்க்குறோம். ஹைப்பரில் 3 டைப் இருக்குது. ட்ரைசோமி, அடிஷன் ஆஃப் 1 ஹோமோலாகஸ் குரோமோசோம். நம்மள்கிட்ட 46 குரோமோசோம் இருக்குது. அந்த 46ஓட ஒரு குரோமோசோம் சேர்ந்து நம்மள்கிட்ட 47 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ட்ரைசோமின்னு பேர். அடிஷன் ஆஃப் 1 ஹோமோலாகஸ் குரோமோசோம். ஒரு குரோமோசோம் நார்மல் 2 கற்றைகளில் சேர்க்கப்படுதல். அடுத்தது டெட்ராசோமி, 2n+2. 2nங்கிறது நம்மள்கிட்ட 46. அதோட 2 குரோமோசோம் சேர்ந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்மள்கிட்ட 48 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை டெட்ராசோமி என்று அழைப்பார்கள். இது மாதிரி 2n+3, 46+3, 49 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 3 குரோமோசோம் சேர்த்து அதுக்கு பென்டாசோமின்னு பேர். இது படிக்கிறப்ப இது ஜுவாலஜியில் நம்ம ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள் படிச்சிருப்போம். கிளைனிஃபெல்டர் சிண்ட்ரோம்னு ஒன்று சொல்லிட்டோம். அந்த கிளைனிஃபெல்டரின் நோய் குறியீடை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது பாட்னியாக இருந்தாலும் ஜுவாலஜி ரிலேட்டடாக தெரிஞ்சுக்கோங்க. அதை காரிலேட் பண்ணுறப்போ உனக்கு எக்ஸாமினேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மள்ட்ட எவ்வளோ குரோமோசோம் இருக்கும்? 46. அதில் 44 குரோமோசோமுக்கு என்ன பேர்? ஆட்டோசோம்னு பேர். த ரிமைனிங் 2 குரோமோசோம்ஸ் என்ன சொல்லுவா? செக்ஸ் குரோமோசோம்ஸ்னு சொல்லுவா. 44 + XYன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம மேல் என்று கூறுவோம். 44 + XX இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு என்ன பேர்? ஃபீமேல்னு பேர்.
அதாவது செக்ஸ் குரோமோசோம் டிஸ்சிமிலராக இருந்தால் மேல், செக்ஸ் குரோமோசோம் சிமிலராக இருந்ததுன்னா அதுக்கு ஃபீமேல். இது ஆண், இது பெண்ணு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர்கிட்ட 46க்கு பதில் 47 இருக்குது. இது ஜுவாலஜியில் படித்த கிளைனிஃபெல்டரை ஞாபகம் வச்சுக்கோ. திருப்பி 44 + XXYன்னு இருக்கும். இதுக்கு பேர் கிளைனிஃபெல்டரின் நோய் குறியீடுன்னு படிச்சிருப்பேன். அதாவது 2 செக்ஸ் குரோமோசோமுக்கு பதிலாக ஒரு செக்ஸ் குரோமோசோம் கூட இருக்கும். இது எதனால் வருதுன்னு நம்ம படிச்சிருப்போம் ஜுவாலஜியில். இட் இஸ் டியூ டு நான் டிஸ்ஜங்ஷன் ஆஃப் செக்ஸ் குரோமோசோம் டியூரிங் மியாசிஸ் ஆர் இர்ரெகுலர் மியாசிஸ். மியாசிஸ் நடைபெறுகின்ற சமயத்திலே பால் குரோமோசோம்கள் சரிவர பிரிந்தொதுங்காததன் காரணமாகவோ அல்லது மியாசிஸில் குறைபாடு ஏற்பட்டாலோ இது வரும்னு தெரியும். இதில் லிங்க் பண்ணிட்டேன்னா உனக்கு எக்ஸாமினேஷனுக்கு வெரி யூஸ்ஃபுல். நெக்ஸ்ட் ஹைப்போப்ளாய்டி. ஹைப்போனா குறைதல். ஒரு குரோமோசோமோ 2 குரோமோசோமோ குறைதல். ஃபார் எக்ஸாம்பிள் மோனோசோமி மீன்ஸ் ரிமூவல் ஆஃப் 1 ஹோமோலாகஸ் குரோமோசோம். நம்மள்கிட்ட 46 இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு குரோமோசோம் கம்மியாகி 45 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு மோனோசோமின்னு பேர். ஸோ ரிமூவல் ஆஃப் 1 ஹோமோலாகஸ் குரோமோசோம், ஒரு ஒத்திசைவான குரோமோசோம் நீக்கப்படுதல். அடுத்தது நல்லிசோமி அப்படின்னா 2 குரோமோசோம் குறையிறது. 46க்கு பதிலாக நம்மள்ட்ட ஒரு எக்ஸாம்பிளுக்கு -2 44 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், நல்லிசோமின்னு சொல்லுவோம். அப்போ குரோமோசோம் ஜாஸ்தியானால் ஹைப்பர், குரோமோசோம் கம்மியானால் ஹைப்போ. அங்கே ட்ரைசோமி, டெட்ராசோமி, அப்புறம் என்ன பார்த்தோம், பென்டாசோமி. இங்கே என்ன பார்த்தோம், மோனோசோமி, நல்லிசோமி. இந்த மோனோசோமிக் கண்டிஷனுக்கு நம்ம ஜுவாலஜியில் எக்ஸாம்பிள் படித்தோம், மறந்துருக்க மாட்டேன். அதை கொஞ்சம் லிங்க் பண்ணிக்கோ. 44 + XX இருந்தால் ஃபீமேல், 44 + XYன்னு இருந்தால் மேல்னு படிச்சிருப்பேன். சில சமயம் இர்ரெகுலர் மியோசிஸ் நடக்கிறதுனால குரோமோசோம்கள் சரிவர பிரிந்துகாததன் காரணமாக நான் டிஸ்ஜங்ஷன் ஆஃப் செக்ஸ் குரோமோசோம் சில சமயம் எப்படி இருக்கும்னா 44 + Xன்னு இருக்கும். அதாவது ஒரு குரோமோசோம் கம்மியாக இருக்கும். இதை நம்ம என்ன சொல்லுவோம், டர்னோ சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். அதே மாதிரி 18 ட்ரைசோமி டவுன் சிண்ட்ரோம்னு படிச்சிருப்பேன். இதெல்லாம் உனக்கு எக்ஸாமினேஷனில் ரொம்ப 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 முக்கியம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோ. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அனியூப்ளாய்டி பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்தேன். அது ரிலேட்டடாக போட்டித் தேர்வுகளில் என்ன வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்ப்போமா? ஆர் யூ ரெடி? கொஸ்டின் நம்பர் 1 ஃபார் யூ. In which one of the following combinations, கீழே 4 காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க A to D, of the number of chromosomes in the present day hexaploid wheat. இப்போ தற்காலத்தில் ஹெக்ஸாப்ளாய்டு வீட் இருக்குது. அது ரிலேட்டடாக கீழே சில காம்பினேஷன் கொடுத்துருக்கா. அந்த காம்பினேஷனை பொறுத்து இந்த 4 ஆப்ஷனில் எது ரைட்னு நம்ம செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஹெக்ஸாப்ளாய்டு வீட் உங்களுக்கு தெரியும். ஹெக்ஸாப்ளாய்டு அப்படிங்கிறப்ப மோனோப்ளாய்டி, டிப்ளாய்டி, ட்ரிப்ளாய்டி, டெட்ராப்ளாய்டி, பென்டா, ஹெக்ஸாப்ளாய்டின்னு படிச்சிருப்பேன். அந்த வீட்டானது அதிகமாக பயிரிடப்படுகிறது. அந்த வீட்டில் இங்கே கொடுத்துருக்க மோனோசோமி, ஹாப்ளாய்டு, நல்லிசோமி, ட்ரைசோமியில் இருந்தால் என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஹெக்ஸாப்ளாய்டு வீட்டோட குரோமோசோம் நம்பர் தெரியணும். ஹெக்ஸாப்ளாய்டு வீட்டோட குரோமோசோம் நம்பர் எவ்வளோ? 42. அது ரிலேட்டடாக கீழே கொடுத்துருக்கிறத நம்ம ஒவ்வொன்றா அலைன் பண்ணி பார்க்கணும். இப்போ குரோமோசோம் நம்பர் நம்மளுக்கு தெரியும், வீட்டுக்கு 42, ஹெக்ஸாப்ளாய்டுக்கு. மோனோசோமி அப்படின்னா என்ன அர்த்தம்? 2n - 1 ரிமூவல் ஆஃப் 1 ஹோமோலாகஸ் குரோமோசோம். அப்போ 42ல் ஒரு குரோமோசோம் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். 42 - 1 = 41 வரும். ஓகேயா? அடுத்தது ஹாப்ளாய்டு கொடுத்துருக்கா. 42ல் பாதி எவ்வளோ? இது டிப்ளாய்டு மாதிரி இருக்கிறப்ப 42ல் பாதி எவ்வளோ வரும்? 42ல் பாதி உங்களுக்கு எவ்வளோ வருது? 21. இது ஹாப்ளாய்டுக்கு வரும். நல்லிசோமி அப்படின்னா 2n - 2 அப்படின்னு சொல்லுவோம். ரிமூவல் ஆஃப் 2 ஹோமோலாகஸ் குரோமோசோம். அப்போ 2n - 2, 42 - 2 நம்ம எடுத்துட்டோன்னா எவ்வளோ வருவீங்க? 40 வரும். இதுக்கு ட்ரைசோமி, அடிஷன் ஆஃப் 1 ஹோமோலாகஸ் குரோமோசோம், அதாவது 2n + 1ன்னு சொல்லுவோம். அப்போ 42 + 1 = 43. இதுதான் ஆன்சராக இருக்க முடியும். என்ன இருக்கணும்? 41, 21, 40, 43. இந்த ஆப்ஷனில் எதில் இருக்குன்னு பாருங்க. ஏல இல்லை, பிலையும் அது மாதிரி இல்லை, சிலையும் அது மாதிரி இல்லை, டியை வாட்ச் பண்ணுங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்கணும்? டியில் 41. நெக்ஸ்ட் என்ன? ஹாப்ளாய்டுனா 21, நல்லிசோமினா 40,
ட்ரைசோமினா 43. அப்போ இந்த கொஷினை பொறுத்த வரையும் ஆப்ஷன் டி தான் சரியாக இருக்க முடியும். ஹெக்ஸாப்ளாய்டு வீட்டுன்னு சொன்னேன். அந்த ஹெக்ஸாப்ளாய்டு வீட் எப்படி ஃபார்ம் ஆச்சு அதுக்காக கொடுத்துருக்கோம், எப்படி ப்ரொடியூஸ் பண்ணாத. இது நம்மளுக்கு எதில் வரும் அப்படின்னா ஆலோ பாலிப்ளாய்டியில் வரும். 2 டிஃபரண்ட் ஸ்பீஷீஸை கிராஸ் பண்ணி ஒரு ஹைப்ரிடை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஹைப்ரிட்டில் குரோமோசோம் நம்பரை டபுள் பண்ணோன்னா கிடைக்கக்கூடியது தான் நம்ம ஆலோ பாலிப்ளாய்டின்னு சொல்லுவோம். இது எப்படி ப்ரொடியூஸ் பண்ணான்னு இங்கே கொடுத்துருக்கோம். ட்ரிட்டிகம் டர்ஜிடம் அப்படின்னு ஒரு பிளான்ட்டையும் ஏஜிலாப்ஸ் டசி அப்படின்னு ஒரு பிளான்ட்டையும் கிராஸ் பண்ணி ஒரு ஹைப்ரிடை ப்ரொடியூஸ் பண்ணான். அந்த ஹைப்ரிட்டில் கால்சிச்சைன் அப்படின்னு ஒரு ஆல்கலாய்டை யூஸ் பண்ணி குரோமோசோம் நம்பரை டபுள் பண்ணான். அப்போ கிடைச்சதுக்கு தான் ஹெக்ஸாப்ளாய்டு வீட்டுன்னு பேர். அதில் குரோமோசோம் நம்பர் எவ்வளோ இருந்தது? 42 இருந்தது. இந்த 42 தான் திஸ் 42 ஹெக்ஸாப்ளாய்டு. ஓகேயா? அப்போ இந்த ஆப்ஷன் டி தான் இதை பொறுத்தவரையும் சரியான ஆன்சர். ஆன்சரை செக் பண்ணிவிடுவோமா? கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் டி 41, 21, 40 and 43. பாக்கி 3 ஆப்ஷனும் இந்த கொஷினை பொறுத்தவரையும் சரியாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் ஃபார் யூ. வாட் வுட் பி த நம்பர் ஆஃப் குரோமோசோம் ஆஃப் த alluron cells of plant with 42 chromosome in its root tip cell? ஒரு செடி இருக்குது, ஒரு பிளான்ட்டு. அந்த பிளான்ட்டில் எவ்வளோ குரோமோசோம் இருக்குன்னு சொல்லியிருக்கா? 42 குரோமோசோம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கா. இந்த 42 குரோமோசோம்ங்கிறது எதில் இருக்குன்னு சொல்லியிருக்கா? ரூட் செல்ஸில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரூட் செல்ஸில் 42 செல்ஸ் இருந்தால் அதோட alluron செல்ஸ் ஆஃப் அ பிளான்ட் alluron செல்ஸில் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆக்சுவலி இங்கே கொடுத்துருக்கிறது என்ன? மோனோகாட் பிளான்ட்டு. alluronங்கிறது மோனோகாட்டில் இருக்கும். நீங்கள் எம்ப்ரையோ பார்த்துருப்பீங்க. எம்ப்ரையோ பார்க்குற சமயத்தில் இந்த இடத்துல உங்களுக்கு ப்ளூமியூல் ராடிக்கல் இந்த இடத்துல இருக்கும். இங்கே எண்டோஸ்பெர்ம் இருக்கும். இந்த எண்டோஸ்பெர்மை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு லேயருக்கு பேர் தான் alluron லேயர் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ மோனோகாட் எம்ப்ரியோ எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல ராடிக்கல் இருக்கும், இங்கே ப்ளூமியூல் இருக்கும், இங்கே கோட்டலிடன் இருக்கும். இது எண்டோஸ்பெர்ம். இந்த எண்டோஸ்பெர்மை சுற்றி ஒரு ப்ரொடெக்டிவ் கவரிங் இருக்கும். அந்த லேயருக்கு பேர் தான் alluronன்னு பேர். இந்த எண்டோஸ்பெர்ம் கரு ஒன்று உங்களுக்கு தெரியும். இந்த எண்டோஸ்பெர்ம் எடுத்துட்டேன்னா இட் இஸ் அ end product of double fertilization and triple fusion, and the endosperm is always triploid in nature. 3 sets of chromosome இதில் இருக்கும். இந்த ரேடிக்கல்லேருந்து ரூட் ஃபார்ம் ஆகிடும். உங்களுக்கு எம்ப்ரியோவில் எடுத்துட்டேன்னா end product of first fertilizationல வரும். இது எல்லாமே டிப்ளாய்டாக இருக்கும். n + n is equal to 2n இருக்கும். அதுதான் நம்மளுக்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்கா? 42ன்னு கொடுத்துருக்கா. இந்த எண்டோஸ்பெர்ம்ங்கிறது ட்ரிப்ளாய்டு. அப்போ ட்ரிப்ளாய்டில் எவ்வளோ இருக்கும்? அப்போ 42 டிப்ளாய்டுனா 21 ஹாப்ளாய்டாக இருக்கும். 21 ஹாப்ளாய்டு, 42 டிப்ளாய்டு. ட்ரிப்ளாய்டு அப்படின்னா 63 குரோமோசோம் இருக்கும். அப்போ நம்மளுக்கு எண்டோஸ்பெர்ம் கருவுன் திசு அது ட்ரிப்ளாய்டாக இருக்கும். அதில் 3 செட் குரோமோசோம் இருக்கிற மாதிரி அதை சுற்றி இருக்கிற alluronலேயும் 3 செட் குரோமோசோம் இருக்கும். அப்போ இதை பொறுத்தவரை ஆன்சர் என்ன? 63 இஸ் த கரெக்ட் ஆன்சர். 21 represent haploid ஒருமயம், 42 represent diploid. இது இருமயத்தில் வரும், 2nல வரும். இங்கே வர சமயத்தில் 84ங்கிறது டெட்ராப்ளாய்டில் வரும், 4nல வரும். அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? 63. ஆன்சர் செக் பண்ணிவிடுவோமா? த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் சி. 63 குரோமோசோம் இருப்பா ட்ரிப்ளாய்டு கண்டிஷன். பாக்கி 3ம் இந்த கொஷினை பொறுத்தவரையும் தப்புன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேயா? நெக்ஸ்ட் கொஷின் ஃபார் யூ. 2n plus 2 represent. 2n represent diploid, 2 sets of chromosome. அதோட 2 சேர்க்கிறோம் plus 2. Addition of 2 homologous chromosome நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், டெட்ராசோமி. இங்கே டெட்ராசோமி எங்கேயான்னு இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, டெட்ராசோமி இஸ் த கரெக்ட் ஆன்சராக இருக்கும். டெட்ராப்ளாய்டினா என்ன அர்த்தம்? 2n plus 2n. 2n plus 2n அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இதே மாதிரி இன்னொரு மடங்கு ஜாஸ்தி இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் 46 சத்தியமூர்த்திட்டேன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு 46 சேர்த்துக்கோங்க. எங்கள்கிட்ட 92 எங்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் என்ன வரும்? டெட்ராப்ளாய்டியில் வரும். அப்போ இது ஆன்சர் கிடையாது. ட்ரிப்ளாய்டு அப்படின்னா 3 செட்ஸ். இதுவும் ஆன்சர் வரதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது. 2n plus n இருக்கு பாருங்களேன், இதுக்கு பேர் தான் ட்ரிப்ளாய்டுன்னு பேர். இப்போ எங்கிட்டயே 46 plus 23 is equal to 69 இருந்ததுன்னா அதுக்கு ட்ரிப்ளாய்டுன்னு பேர். ட்ரைசோமி
addition of one homologous chromosome, ஒரு குரோமோசோம் ஜாஸ்தியாகிறது 2n plus 1, அப்போ 46 plus 1 47 இருந்தால் அதுக்கு ட்ரைசோமின்னு பேர். அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஆன்சரை செக் பண்ணிவிடுவோமா? கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் பி. இங்கே என்ன வரும்? டெட்ராசோமி வரும். இங்கே பாருங்க, இதே தான். இங்கே என்ன போட்டிருக்கு? டெட்ராசோமி அப்படின்னா என்ன அர்த்தம்? 2n plus 2. இதுதான் கரெக்ட் ஆன்சர். டெட்ராப்ளாய்டியோ, ட்ரிப்ளாய்டியோ, ட்ரைசோமியோ இந்த கொஷினை பொறுத்தவரையும் ஆன்சராக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆனியூப்ளாய்டி குறித்த ஒரு சின்ன அறிமுகம், அது தொடர்பாக காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் என்ன கொஷின் கேட்டான்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த காணொலியில் வேறொரு இம்பார்ட்டன்ட் கான்செப்டோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.